உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். ஆழ்கடத்தல் புகாரில் சென்னை மணலியில் திமுக மண்டல குழு தலைவர் ஏவி ஆறுமுகம், அவரது சகோதரர் உள்ளிட்ட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். அவர்கள் மீது எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவர்கள் யார், விவரங்கள் என்ன? காலை வணக்கம். சென்னை மணலி திமுக மண்டல குழு தலைவரும் தற்போதைய மாமன்ற உறுப்பினருமான ஏவி ஆறுமுகம் மீது மணலி காவல்துறையினர் 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கொடுங்கியூர் பகுதியை சேர்ந்த ரமேஷ் என்பவரை ஆள் வைத்து கடத்தி தாக்கியதாக புகாரின் அடிப்படையில் தற்போது அவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. சென்னை கொடுங்கியூர் முத்தமிழ் நகர் பகுதியை சேர்ந்தவர் ரமேஷ். இவருக்கு சொந்தமான நிலமானது சென்னை மணலி காமராஜர் சாலையில் உள்ளது. இந்த காமராஜர் சாலையில் ராஜலட்சுமி குடியிருப்பு பகுதியில் உள்ள 25 அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் மற்றும் 10,000 சதுர அடி கொண்ட ஒரு கமர்ஷியல் பிளாட் உள்ளிட்டவற்றை தன்னுடைய சொந்த தேவைக்காக விற்பனை செய்வதாக ரமேஷ் அறிவித்திருந்தார். இதன் பேரில் இதனை விலைக்கு வாங்க சென்னை மணலி பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபரும் தற்போதைய மாமன்ற உறுப்பினரும் மண்டல குழு தலைவருமான ஏவி ஆறுமுகம் இவரை அணுகியுள்ளார். இந்த நிலையில் நிலத்தின் உரிமையாளர் ரமேஷ் அவர்களிடம் விலை பேசி ரூபாய் 18,36,00,000 ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடப்பட்டது. 6 மாத காலத்திற்குள் பணத்தினை செலுத்தி விடுவதாக கூறி ரூபாய் 50 லட்சம் முன்பணம் கொடுக்கப்பட்டு இந்த ஒப்பந்தமானது போடப்பட்டதாக தெரிகிறது. 6 மாத காலம் கழித்து ரமேஷ் தொடர்ந்து அவர்களிடம் பணம் கேட்டு வந்ததாக தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்து ரமேஷை மணலி மண்டல அலுவலகம் வருமாறு ஒரு அழைப்பு ஒன்று விடுக்கப்பட்டதின் பேரில் அவர் கிளம்பிய போது அவரை 4 பேர் கொண்ட கும்பல் கடத்தி அவரை மணலி மண்டலம் அலுவலகம் அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு அவரை மிரட்டி கையெழுத்து போட சொல்லி அவரை 10 பேர் கொண்ட கும்பல் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த ரமேஷ் சென்னை கொடுங்கியூர் எருக்கஞ்சேரி பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து இது குறித்து ரமேஷின் மனைவி வள்ளி சென்னை மணலி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு ஏதும் செய்யப்படாமல் காலம் தாழ்த்தி வந்ததாக தெரிய வருகிறது. இதனை அடுத்து சென்னை திருவொற்றியூர் நீதிமன்றத்தில் ரமேஷின் மனைவி ஒரு வழக்கு ஒன்றை தொடுத்தார். அந்த வழக்கின் மூலம் திருவொற்றியூர் நீதிமன்றம் சென்னை மணலி காவல்துறைக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்தது. சம்பந்தப்பட்ட அந்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது பேரில் தற்போது வழக்கு பதிவானது செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.